Hello students, இன்னைக்கு நாம பார்க்க போறது third normal form. Third normal form ஓட ரூல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம பார்க்க போற ரிலேஷன் செகண்ட் நார்மல் ஃபார்ம் ஓட ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் படி இருக்கணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அது அட்டாமிக் வேல்யூஸா இருக்கணும் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம் படி பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரிலேஷனை தான் நம்மளால என்ன செய்ய முடியும், தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல அந்த டேபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண முடியும். அதுதான் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது என்ன அப்படின்னா நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, அதாவது நம்ம பார்க்க போற அந்த ரிலேஷன்ல டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சினா என்ன அப்படிங்கறத நான் போன வீடியோல டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்சி சொல்லிருந்த போது மூணாவதா வந்திருக்கும், ஞாபகத்துல இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, இப்போ ஒருக்கா சொல்லிடுறேன். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னா A determines B, B determines C and then A determines C. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வெறுமனே AB அப்படின்னே பார்க்காத, ABCன்னு பார்க்காத. ஏங்கிறது ஒரு ரிலேஷனுக்கு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிலேஷனா என்னது, ஒரு டேபிள் தேர்ட் நார்மல் ஃபார்ம்ல இருக்கா அப்படிங்கறதானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஏபிசிங்கிறதெல்லாம் அந்த டேபிள்ல வரக்கூடிய காலமா பாரு, ஓகேவா, ஒரு ஆட்ரிபியூட். இப்போ ஏங்கிறத ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பிங்கிறது ஒரு நேமா இருக்கலாம், ஓகேவா, சிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் அந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ். அப்படிதான் நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு இது புரியும், ஓகேவா. அப்போ ஏ டிட்டர்மைன்ஸ் பி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் நம்பர் டிட்டர்மைன்ஸ் நேம். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஏதாவது ஒரு காலமா இருக்கலாம். ஏ டிட்டர்மைன்ஸ் பியா இருந்தது, இந்த கண்டிஷன் வேலிடா இருந்தது அப்படின்னா, அண்ட் பி டிட்டர்மைன்ஸ் சி, இதுவும் ட்ரூவா இருந்தது அப்படின்னா, ட்ரூவா இருந்ததுன்னா என்னன்னு சொல்றேன், ஏன்ற ஒரு ஆட்ரிபியூட்க்கும் பீன்ற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் நடுவில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருந்ததுன்னா, இந்த ஆரோ இருந்ததுன்னா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, அதோட இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா, இங்கேயும் பி இங்கேயும் பி, புரியுதா? எதனால ரெண்டு இதை மட்டும் அப்ப எந்த இதனால எடுத்துக்க கூடாது, டிபெண்டன்சி இருக்கக்கூடிய எதனால எடுத்துக்க கூடாது. ஏ டிட்டர்மைன்ஸ் பி அண்ட் பி டிட்டர்மைன்ஸ் சி, புரியுதா? இது வேலிடா இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ டிட்டர்மைன்ஸ் சி ஆல்சோ பாசிபிள், புரியுதா? இந்த டிபெண்டன்சியும் வேலிடா தான் இருக்கும். அப்ப ஏக்கும் சிக்கும் நடுவில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிங்கிறது சொல்றது ஞாபகத்துல இருக்கா? ஸோ ஒரு ரிலேஷன்ல ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா இருக்கணும். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஆட்ரிபியூட்டா எடுத்துட்டே வருவோம். ரெஜிஸ்டர் நம்பர் நேம், இந்த ரெண்டுத்துக்கும் டிபெண்டன்சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெஜிஸ்டர் நம்பருக்கும் நேமுக்கும் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரு நேம் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், ரெஜிஸ்டர் நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். நீ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சில இந்த சைட்ல இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத இது ஏ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கொரியில வேர்க்கு எடுத்து எழுதுவோம் இல்லையா, கண்டிஷன்ல எழுதுவோம்ல, அதை நீ என்ன வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம். அண்ட் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம்ல, அதை பியா வச்சுக்கலாம், ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத கொரியில இருக்க கண்டிஷனா வச்சுக்கணும், அண்ட் பியை செலக்ட் பண்ணி எடுக்கிற கேஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். பார்க்கும்போது அதே மைண்ட்ல வச்சுட்டே பார்க்கணும். இப்போ இதான் என்ன அப்படின்னா பார்ஷியல் டிபெண்டன்சி. அதோட ஒரு கண்டிஷன் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த பார்ஷியல் டிபெண்டன்சில வரக்கூடிய இந்த ஆட்ரிபியூட்ஸ் நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸா இருந்ததுன்னா அது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இப்போ இந்த ஏசின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஏசி இதுல இருந்து ஜென்ரேட் ஆன இந்த ஏசிங்கிறது நான் பிரைம் ஆட்ரிபியூட்டா இருந்துச்சுன்னா, இந்த ஏயும் நான் பிரைம் அண்ட் சியும் நான் பிரைமா இருந்தது அப்படின்னா இது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. சரி, இந்த நான் பிரைம் ஆட்ரிபியூட் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ல இருந்து நமக்கு கேண்டிடேட் கீ என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கேண்டிடேட் கீழே வரக்கூடிய செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் தான், அந்த கேண்டிடேட் கீழே இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் தான் என்னது, பிரைம் ஆட்ரிபியூட்ஸ். அது போக மிச்சதெல்லாம் என்னது, நான் ஆட்ரிபியூட்ஸ், நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ பாரு, இப்படி ஒரு ரிலேஷன் இதை இப்போ பார்த்துப்போம். ஆர்ங்கிறது ரிலேஷன், ABCDEFங்கிறது அதனோட ஆட்ரிபியூட்ஸ். ஃபுல்லா வேல்யூஸோட போடாம சும்மா அந்த காலமை மட்டும் கொடுத்துருக்கு. இது எப்படி ரிலேஷன் ஆகுமா அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு டெரிவேஷனுக்காக நம்ம இதை எழுதிருக்கோம். ஸோ இதுல ABCDEFங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். இப்போ இதுல ஏபிங்கிறது கேண்டிடேட் கீயா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிங்கிறது கேண்டிடேட் கீ. எதை நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம்? ஸோ ஒரு ஆட்ரிபியூட்ஸை வச்சுதான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எடுக்க முடியும் யூனிக்கா அப்படின்னா அதுதான் என்னது, கேண்டிடேட் கீ. நம்ம ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கேண்டிடேட் கீன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ புரிஞ்சுக்கணும் அது. ஸோ ஏபி அப்படிங்கிறது கேண்டிடேட் கீன்னு சொன்னோம்னா அதுல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ்
ஏயும் பியும். ஏயும் பியும் தான் என்னது பிரைம் ஆட்ரிபியூட்ஸ். அது போக மித்ததெல்லாம் என்னது நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு டிபெண்டன்சியில் ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் லைன் சரி ரைட் ஹேண்ட் லைன் சரி ரெண்டு சைடுமே நான் பிரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்துச்சுன்னா அது என்னவா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக தேர்ட் நார்மல் ஃபார்ம் படி இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை டீகம்போஸ் பண்ணணும், பிரிக்கணும். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்போ நான் பிரைம் ஆட்ரிபியூட் எப்படி எடுக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இது உனக்கு ஈஸி ஞாபகத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த டிபெண்டன்சிக்கு பேர் டிரான்சிட்டிவ். ரெண்டு சைட்லையுமே வந்து நான் பிரைம் ஆட்ரிபியூட். என்பி ஏன்னா நான் பிரைம் ஆட்ரிபியூட். ரெண்டு சைட்லையுமே நான் பிரைம் ஆட்ரிபியூட்டாக இருந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. அண்ட் பிரைம் ஆட்ரிபியூட் டிட்டர்மைன்ஸ் நான் பிரைம் ஆட்ரிபியூட்னா பார்ஷியல் டிபெண்டன்சி, செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஓகேவா? prime attribute determines non-prime attribute. left hand side prime attribute இருந்துச்சுன்னா partial dependency. so இதுவும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது. இது partial dependency, இது transitive dependency. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்காக தான் ஒரே மாதிரி பக்கத்தில் எழுதி கொடுக்கேன். இது the candidate key determines non-prime attributeங்கிறத லேட்டராக சொல்கிறேன், எக்ஸாம்பிளில் வரும். சரி, இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷன் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷனில் உள்ள ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, அதாவது எந்தெந்த ஆட்ரிபியூட்ஸை சார்ந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ சிடிஇஎஃப்ன்ற இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸை நான் செலக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஏபி சேர்ந்தாப்புல இருந்தால் தான் முடியும். ஒரு ரிஜிஸ்டர் நம்பரையும் நேமையும் வேர் கண்டிஷனில் கொடுத்து தான் என்னால் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், எந்த செமஸ்டரில் இருக்கான் அப்படின்ற மாதிரியான மற்ற வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? இதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி. அடுத்து என்ன அப்படின்னா பிடி டிட்டர்மைன்ஸ் எஃப். இதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ ரெண்டு டிபெண்டன்சி கொடுத்துருக்கு. இப்போ இந்த டிபெண்டன்சி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டிபெண்டன்சியில் ஏதாவது ஒன்று டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது தேர்ட் நார்மல் ஃபார்ம் படி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி கண்டுபிடிக்கணும்னா முதல் என்ன செஞ்சுருக்கணும், நான் பிரைம் ஆட்ரிபியூட் எதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ நான் பிரைம் ஆட்ரிபியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சூப்பர் கீ கண்டுபிடிக்கணும். சூப்பர் கீ கண்டுபிடிச்சி அதிலிருந்து கேண்டிடேட் கீ எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். கேண்டிடேட் கீழ இருந்து தான் எது பிரைம் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரைம் ஆட்ரிபியூட் போக மிச்சம் இருக்கிறதா என்னது நான் பிரைம் ஆட்ரிபியூட். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் கீ கண்டுபிடிக்கலாம். சூப்பர் கீ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதில் வந்து உனக்கு ஆட்ரிபியூட் க்ளோசர் அப்படின்ற ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆட்ரிபியூட் க்ளோசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் எந்த மாதிரியான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் மற்ற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ. ஓகேவா? அதான் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட் க்ளோசர். அந்த ஆட்ரிபியூட் க்ளோசர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் முதல். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது இதுதான் அந்த ஆட்ரிபியூட்ஸ் இல்லையா. இப்போ ஏபிசிடிஇஎஃப். இப்போ ஏபிசிடி சூப்பர் கீ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் கீயாக வந்து நம்ம எப்போவுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆட்ரிபியூட்ஸும் சேர்ந்தது. ஏபிசிடிஇஎஃப் ஒரு இந்த 6 தான் அந்த டேபிள்லயே இருக்க காலம். இந்த 6ஐயும் யூஸ் பண்ணி என்னால் ஒரு ரெக்கார்டை ரொம்பவே ஈஸியாக யூனிக்காக எடுக்க முடியும். அப்போ இது ஒரு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சூப்பர் கீ நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதை எழுதிட்டு என்ன செய்கிறோம், இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரப்போம். ஸோ இப்போ சொல்லும்போது புரியும். ஏபிசிடிஇஎஃப்ங்கிறது ஒரு சூப்பர் கீ. சரியா? அப்போ எல்லா தடவையுமே வந்து நம்ம வேர் கண்டிஷன்ல செலக்ட் சம்திங் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஏ ஈக்குவல் இவ்வளவு, பி ஈக்குவல் இவ்வளவு, சி ஈக்குவல் இவ்வளவுன்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இது எவ்வளோ பாசிபிளா எல்லா ஆட்ரிபியூட்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்து தான் ஒரு கொரி எழுதணுமா? அப்படி கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுல இருந்து வேற ஏதாவது சூப்பர் கீ, இதுல இருந்து வேற எதையாவது வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், யூனிக்கா வேல்யூவை செலக்ட் பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாரு. இப்போ வந்து அந்த வேலிடான ஒரு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய சூப்பர் கீ எழுதிருக்கோம். ஸோ இப்போ இதுல இந்த டிபெண்டன்சியை வச்சுக்கிட்டே பார்க்கணும். இவங்க வந்து டிஃபால்ட்டா 2 டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது சிடிஇஎஃப் செலக்ட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது, ஏபி டிட்டர்மைன்ஸ் சிடிஇஎஃப். ஓகேவா? அப்போ இதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு எனக்கு ஏபி யூஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபுல் செட்ல இருந்து நான் சிடிஇஎஃப் மட்டும் டெலீட் பண்ணிடலாமா? ஏன்னா இதை செலக்ட் பண்றதுக்கு ஏபிஏ என்எஃப் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே?
ஏயும் பியும் தனக்குள்ளேயே இந்த நம்ம ரெஃப்ளெக்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு போன தடவை டிரான்சிட்டிவிட்டி டைப்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி டைப்ஸில் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று ஞாபகம் இருக்கா, ஒரு ஆட்ரிபியூட்டையும் தனக்குள்ளேயே டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செலக்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஃப்ரம் டேபிள் நேம். அப்போ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேர் கண்டிஷன்லாம் தேவை கிடையாது இல்லையா, ஒரு காலமை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளேயே என்னவா இருக்கு, டிட்டர்மைன் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ ஏபி அதுக்குள்ளேயே டிட்டர்மைன் பண்ணிருக்கிறதுனால இந்த சிடிஇஎஃப் செலக்ட் பண்றதுக்கு ஏபிஏ என்எஃப் அப்படின்றதுனால இந்த மொத்த சூப்பர் கீல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சிடிஇஎஃப் குறைச்சிடும். ஏபியை வச்சு நம்மளால என்ன செஞ்சுக்கிட முடியும், ஏபி சிடிஇஎஃப் எல்லாத்தையும் நம்மளால செலக்ட் பண்ணிக்கிட முடியும். அடுத்து இந்த ஏபியை குறைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு இவங்க கொடுத்துருக்க டிபெண்டன்சில பார்க்கணும். அடுத்து பிடி டிட்டர்மைன்ஸ் எஃப். ஓகேவா, இங்க அடுத்து பிடியை வச்சு பிடி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பிடியை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு. இங்க பி இருக்கு, ஆனா ஆல்ரெடி டி என்ன பண்ணிட்டோம், நம்ம டெலிட் பண்ணிட்டோம். பியை மட்டும் தனியா டெலிட் பண்ண முடியாது. டி ஒருவேளை டெலிட் ஆகாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பியையும் சேர்த்து அடிச்சுக்கலாம். பட் டி ஆல்ரெடி டெலிட் ஆனதுனால பியை நம்ம விட்டுடணும். ஸோ ஏபி இதுக்கு மேல இதை நம்மளால என்ன செஞ்சுக்கணும், வேற எந்த டிபெண்டன்சியும் கொடுக்கல, இதுல 2 தான் இருக்கு. ஒருவேளை ஏயை பொறுத்து ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏயை நான் எடுத்து அடிக்கலாம். சரி, இந்த மாதிரி இல்லை, இது 2 தான் இருக்குன்றதுனால ஏபி தான் இப்போதைக்கு சூப்பர் கீ. சரி, இப்போ இந்த சூப்பர் கீ கேண்டிடேட் கீயா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஏபியோட சப்செட் எடுக்கணும். இப்போ என்ன செய்ய போறோம், இந்த சூப்பர் கீ கேண்டிடேட் கீயா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ல ஏகப்பட்ட சூப்பர் கீ கிடைக்கலாம், ஆனா கேண்டிடேட் கீங்கிறது ஒண்ணுதான் வரும் இல்லையா. அப்ப இதுல இருந்து இது கேண்டிடேட் ஒன்றும் இல்லை, நிறைய கேண்டிடேட் கீ எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏபிங்கிறது கேண்டிடேட் கீயா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்றதுக்கு இதனோட சப்செட் எடுக்கணும். இதனோட சப்செட் என்னது, ஏயும் பியும். ஏபிங்கிறது கேண்டிடேட் கீயான்னு செக் பண்றதுக்கு ஏபியோட சப்செட் எடுத்திருக்கோம். சப்செட் எடுத்துட்டு அது சூப்பர் கீயான்னு செக் பண்ணணும். இங்க எப்படி சூப்பர் கீயான்னு செக் பண்ணுவோம், இந்த மொத்தமா ஏபிசிடிஇஎஃப்ங்கிறது சூப்பர் கீயான்னு செக் பண்றதுக்கு அடிச்சுட்டே வந்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப கண்டுபிடிச்ச ஏபி அதனோட சப்செட் ஏயும் பியும் இது சூப்பர் கீயான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சூப்பர் கீயான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதனோட சப்செட் ஏபியோட சப்செட் ஒன்னு ஏ, இன்னொன்னு பி. ஸோ ஏ எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சில ஏக்குன்னு மட்டும் தனியா எதுவுமே இல்லை. ஏ பியை தான் வச்சு கொடுத்துருக்காங்க, இங்க பி டியை தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஏ பியை வச்சு எதுவுமே இல்லை. டிஃபால்ட்டா ஏ டிட்டர்மைன்ஸ் ஏ வச்சு அதை மட்டுமே என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பிக்கும் தனியா இங்க எந்த டிபெண்டன்சி, பி மட்டும் தனியா எதையுமே டிட்டர்மைன் பண்ணல. ஸோ பிக்கும் ரெஃப்ளெக்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி மூலமா பி டிட்டர்மைன்ஸ் பி ஒன்லி. ஸோ இப்போ இதுல இருந்து இங்க ஒன்னு எழுதிருக்கேன் பாரு, இது என்ன சொல்றேன். ஸோ இப்போ இந்த சூப்பர் கீங்கிறது கேண்டிடேட் கீயா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே அடிச்சுட்டே வந்தோம் இல்லையா, அடுத்து இதனோட ஆட்ரிபியூட் க்ளோசர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதனோட ஆட்ரிபியூட் க்ளோசர்னா என்னன்னா, இந்த ஏபி எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு, ஸோ ஏபி எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஏபி டிஃபால்ட்டா ஏயும் பியும் டிட்டர்மைன் பண்ணும், ஏயும் அண்ட் பியும் டிட்டர்மைன் பண்ணும். அது போக ஏ எதை டிட்டர்மைன் பண்றதுங்கிறத இந்த ரிலேஷன்ல பார்க்கணும். ஏபி எதை டிட்டர்மைன் பண்ணுது, சிடிஇஎஃப். இப்போ சிடிஇஎஃப் இதுதான் இதனோட ஆட்ரிபியூட் க்ளோசர். புரியுதா, நம்ம எடுத்த இந்த சூப்பர் கீயோட ஆட்ரிபியூட் க்ளோசர் கண்டுபிடிக்க போறோம். எப்படி இந்த வேல்யூஸோட ஏபியோட ஆட்ரிபியூட் க்ளோசர் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த ஏபி எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொடுக்கப்பட்ட அந்த டிபெண்டன்சில இருந்து நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஏபி ரெஃப்ளெக்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி மூலமா ஏயும் பிபியும் டிஃபால்ட்டா டிட்டர்மைன் பண்ணும். இது போக ஏபியை வச்சு நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம்னா சிடிஇஎஃப். அப்படி பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய மொத்த காலமும் இந்த இடத்துல வந்துடுதா. அப்ப இது ஒன் ஆஃப் த கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ. ஒரு ஆட்ரிபியூட்ஸ்ல இந்த ஆட்ரிபியூட் க்ளோசர்ல எல்லா ஆட்ரிபியூட்ஸும் மேக்ஸிமம் ஆட்ரிபியூட்ஸ் வந்துச்சுன்னா அது சூப்பர் கீ அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? அப்ப இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஏங்கிறது சூப்பர் கீயா, இந்த பிங்கிறது சூப்பர் கீயான்னு செக் பண்ணணும். இப்ப ஏங்கிறது சூப்பர் கீயா, இந்த இதனோட ஆட்ரிபியூட் க்ளோசர் என்னவா இருக்கு, ஏ டிட்டர்மைன்ஸ் ஏ ஒன்லி. ஏ மற்ற எதையுமே என்ன செய்யல, டிட்டர்மைன் பண்ணல. ஏ மட்டும் ஏபியும் சேர்ந்து தான் இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ ஏக்கு ஏ மட்டும் தான் இருக்கு ஆட்ரிபியூட் க்ளோசர், அதே மாதிரி பிக்கு பி மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் மொத்தமா சேர்ந்தாப்புல என்ன இல்லை, எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இல்லை. அப்ப ஏயும் பியும் சூப்பர் கீ கிடையாது. அப்ப
எந்த ஒரு சூப்பர் கீயோட சப்செட் எடுத்து அதனோட சூப்பர் கீ அது அந்த சப்செட்டோட ஆட்ரிபியூட்ஸ்க்கு சூப்பர் கீ இல்லையோ அதுதான் என்னவா இருக்கும், கேண்டிடேட் கீயா இருக்கும். இப்போ ஏபியை நம்ம என்ன சொல்லிக்கலாம், கேண்டிடேட் கீயா சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ இதை வந்து கேண்டிடேட் கீயா, இதுதான் வந்து என்னது அப்படின்னா கேண்டிடேட் கீ. ஸோ இப்போ கேண்டிடேட் கீழே வரக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் தான் என்னது, ப்ரைம் ஆட்ரிபியூட். இப்போ ஏபிங்கிறது கேண்டிடேட் கீனா ஏயும் பியும் ப்ரைம் ஆட்ரிபியூட். இது போக மற்றதெல்லாம் என்னது இருக்கு, சிடிஇஎஃப் இருக்கா, அதெல்லாம் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். இப்போ இந்த கண்டிஷனுக்கு தேவையான நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் நமக்கு கிடைச்சிருச்சு. சிடிஇஎஃப் எல்லாம் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். அப்போ அப்புறம் என்ன செய்யணும், இந்த டிபெண்டன்சியில் 2 டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்கல்ல, இது ரெண்டுத்துலையும் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இந்த மாதிரியான ஒரு டிபெண்டன்சி அக்கர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? சரி, இதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன் இந்த இதை எடுத்துக்கிடுவோம். ஏபி டிட்டர்மைன்ஸ் சிடிஇஎஃப். சரியா? ஸோ ஏபிங்கிறதுல இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். ஸோ இங்கே பாரு, டிஃபால்ட்டாக இதெல்லாம் இப்போ வந்து புரிஞ்சுட்டேன் உனக்கு. நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இதை வச்சு இங்கே ஒரு 2 ரூல், நம்ம முன்னமே பார்த்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு 2 ரூல் சொல்கிறேன். இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டிபெண்டன்சியில் அட்லீஸ்ட் இந்த 2 இருக்கணும், இந்த 2 ரூல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு இதை முதல் பார்த்துலாம். The table is in third normal form, then it's functional dependency. அதாவது எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக இருக்கணும், நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி satisfy at least any one of these rules. என்னது புரியுதா? அந்த கொடுத்துருக்கக்கூடிய டிபெண்டன்சியில் நான் ட்ரிவியல் டிபெண்டன்சி, இது வந்து ஏகப்பட்ட டிபெண்டன்சி பார்க்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ட்ரிவியல் டிபெண்டன்சி. இந்த ஒரு 2 டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இந்த 2 டிபெண்டன்சியில் எது நான் ட்ரிவியல் டிபெண்டன்சி அப்படின்றத நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதனோட இது கிடையாது, இப்போ வேற ஒரு மெத்தட் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு. நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் மாதிரி மட்டும்தான் இங்கே வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டானதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொடுத்த டிபெண்டன்சியில் நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி உண்டான டிபெண்டன்சி எதுன்னு பார்க்கணும். நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி அக்கர் ஆயிருக்கா? ஸோ நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு டிபெண்டன்சி இருக்குன்னு வச்சுக்கோ. ஏபி டிட்டர்மைன்ஸ் ஏ. சரியா? ஸோ இது ஒரு டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சியில் நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ ஏபி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, ஏபி இதனோட சப்செட் எடுக்கணும். சப்செட் எடுத்தால் என்னது, ஏயும் பியும். ஸோ இந்த சப்செட்டில் ஏதாவது ஒன்று கூட ரைட் செட்டில் ரைட் சைடில் என்ன செஞ்சிருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஏ டிட்டர்மைன்ஸ் ஏ. இது வந்து ட்ரிவியலா நான் ட்ரிவியலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ட்ரிவியல்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஏபி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த டிபெண்டன்ட் ஆட்ரிபியூட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சப்செட் எடுக்கணும். இதுக்கு சப்செட் எடுத்தோம் அப்படின்னா ஏபியோட சப்செட் 1 ஏ இன்னொன்று பி. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது அப்படின்னா அது வந்து ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி. இதனோட சப்செட் ஏதாவது ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி. ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை அப்படின்னா, இங்கே ஏபி இந்த இடத்துல சி இருந்ததுன்னு வச்சுக்கோ, இது நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி. இந்த சப்செட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் ரைட் சைடில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது ட்ரிவியல், வரலைன்னா நான் ட்ரிவியல். அப்போ இந்த நமக்கு கொடுத்த அந்த டிபெண்டன்சியில் பார்ப்போம். ஏபி டிட்டர்மைன்ஸ் சிடிஇஎஃப். ஏபியோட சப்செட் எடுத்தோம்னா ஏயும் பியும் மட்டும்தான். இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா? இல்லை. அப்போ இது நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அடுத்து இதை பாருங்க, பிடி. பிடியோட சப்செட் என்னது, பியும் டியும். அது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா? இல்லை. அப்போ இது நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், செக் பண்ணால் போதும். இது போக வேற ஏதாவது ஒரு டிபெண்டன்சி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து அது ட்ரிவியலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ முதைய என்ன செஞ்சுக்கணும், எதெல்லாம் நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு அது ஒரு 2 ரூல் சொல்கிறேன், அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தா போதும். ஸோ என்ன ரூல் அப்படின்றத பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சூப்பர் கீ எடுத்து இருக்கக்கூடிய 2 டிபெண்டன்ட் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, 2 டிபெண்டன்சி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீயாக இருக்கணுமா, அட்லீஸ்ட் 1ன்னு சொல்லியிருக்காங்க. 2த்துல ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சூப்பர் கீ. அப்போ இங்கே பாருங்க,
ஏபி இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் பார்த்தோம்னா ஏபிங்கிறது சூப்பர் கீயா இல்லையா? சூப்பர் கீ தான். இவ்வளோ நேரம் நம்ம அதை தான் என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சோம் இல்லையா? இங்கே இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஏபிசிடி மொத்தமாக எழுதிட்டு அதுலேருந்து ஏபி மட்டுமே போதும், எதை வச்சே நம்ம என்ன செஞ்சிட முடியும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றத ஆட்ரிபியூட் க்ளோஸர் எடுத்து கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ ஏபி இஸ் ஏ சூப்பர் கீ. இந்த ரெண்டுத்துல ஒன்று என்ன செஞ்சிருச்சு, இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ இது என்ன, இந்த ஃபார்ம் வந்து நமக்கு வேல்யூ, சாரி இந்த டிபெண்டன்சி வேல்யூ, இதில் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இதுவும் ஒரு நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீயா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சூப்பர் கீயா பிடிங்கிறது இல்லை, ஏபி தான் என்னது சூப்பர் கீ, பிடி சூப்பர் கீ கிடையாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணுமா, அட்லீஸ்ட் அதாவது வேலிடாக இருக்குதான்னு பார்ப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, எஃப் இருக்கு, எஃப் ப்ரைம் ஆட்ரிபியூட்டா இல்லை. எதெல்லாம் ப்ரைம் ஆட்ரிபியூட், ஏயும் பியும் இங்கே கண்டுபிடிச்சோமே, ஏயும் பியும் ப்ரைம் ஆட்ரிபியூட், சிடிஇஎஃப்ங்கிறது என்னது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம என்ன செஞ்ச முடியும், இந்த ரெண்டு ரோலை அப்ளை பண்ண முடியும். அப்போ முதல் நம்ம என்ன பண்ணிடணும், கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கணும், ப்ரைம் ஆட்ரிபியூட் கண்டுபிடிக்கணும், நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ரூலை என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதில் அப்ளை பண்ணி, ஸோ இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, சாரி நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கா, நான் ட்ரிவியல் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிபெண்டன்சி ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சின்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துல எது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, இதுதான். ஏன்னா இது என்ன பண்ணிடுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி, சாரி ஏபிங்கிறது சூப்பர் கீ. ஆனால் இந்த ரெண்டு ரூலுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பிடிங்கிறது சூப்பர் கீ கிடையாது, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எஃப்ங்கிறது ப்ரைம் ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ இதுதான் என்னது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இதே தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ சொன்னதை இங்கே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ. இப்போது இந்த ரிலேஷனில் இந்த ரிலேஷன் தேர்ட் நார்மல் ஃபார்ம் படி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை தேர்ட் நார்மல் ஃபார்ம் படி கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், டீகம்போஸ் பண்ணணும். இப்போ ஒரு வீடியோ உனக்கு நான் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுறேன், இதனோட இன்னொன்று ஷேர் பண்ணுறேன். அதில் டீகம்போஸ் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் சிம்பிளான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ அதை சாட்டர்டே சண்டேல பார்த்து புரிஞ்சுக்கோ. அடுத்து மண்டே வீடியோ நான் வந்து உனக்கு டீகம்போஸ் பண்ணுறதை பற்றி போடுறேன். ஸோ ஒரு டேபிள் மேக்ஸிமம் தேர்ட் நார்மல் ஃபார்ம் வர சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுனாலே அந்த டேட்டாபேஸ் இஸ் அ குட் டேட்டாபேஸ்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து பிசிஎன்எஃப்லாம் வருது, பட் தேர்ட் நார்மல் ஃபார்ம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த டேட்டாபேஸ் குட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அந்த லிங்க்கை கொடுக்குறது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.